அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் சென்ற கால வினை சொல்ல 4 எழுத்து சொற்களும் இருக்கிறது. அது ஒரே ஒரு வடிவம்தான். 4 எழுத்து சொல்லுக்கு எத்தனை வடிவம்? ஒரே ஒரு வடிவம்தான். அது ஃபஅலல. உதாரணம் தஹ்ரஜ, ஜல்சல, இந்த மாதிரி வரக்கூடியது ஒரு வடிவம் தான் இருக்கிறது. இதை பார்த்தோம். அந்த 4 எழுத்து அசலாக இருக்கிற சொல்ல 5 எழுத்து உள்ளதாகவும் மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறதுக்கு ஒரு வடிவம் தான் இருக்கிறது. இப்போ 3 எழுத்து 5ஆக மாற்றும்போது 5 வடிவம் வந்துச்சுல. 3 எழுத்தை போட்டு 5ஆக மாற்றணும், 5 வடிவம் வந்துருச்சு. இஃப்தால, இன்ஃபால, இஃபாலன்னு வந்து தஃபால, தஃபாலன்னு 5 வந்துருச்சு. இதில் என்னன்னு கேட்டால் 1 தான் வருது. என்ன வருது? ஃபஅலல என்பதை தஃபஅலல. ஃபஅலல என்பது என்ன செய்வாங்க? தேயை சேர்த்து தஃபஅலல என்று சொல்லிடுவாங்க. இது ஒரு வடிவம். இந்த 2 பார்த்துட்டோம். அப்போ வந்து 4 எழுத்து சொல்லை வந்து 5 எழுத்து ஆக்குறது ஒரு வடிவம் தான். 4 எழுத்து சொல்லுக்கும் ஒரு வடிவம், 4 எழுத்தை 5 எழுத்தா மாத்திரமே அதுக்கும் ஒரு வடிவம் தான். ஃபஅலல தஃபஅலல. இதை பார்த்துட்டோம். அப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த 4 எழுத்தையே 6 எழுத்தா மாற்றுவாங்க. 6 எழுத்தா மாற்றினா எத்தனை எழுத்து சேர்க்கணும்? அப்போ 2 சேர்க்கணும். 4 எழுத்து அசல், இன்னும் 2 எழுத்து சேர்த்தா என்ன ஆயிரும்? 6 எழுத்து ஆயிரும். அப்படி 6 எழுத்து உள்ளது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. 3 எழுத்து 6 எழுத்தா மாற்றினோமே, அதில் 4 வந்துச்சு. 3 எழுத்து சொல்ல 4ஆக மாற்றினோம்னா இஸ்தஃபால, இஃப் அவ்வல, இஃப் அவ்வல, இஃப் ஆல்லன்னு 4 வந்துச்சு. ஆனால் 4 எழுத்து சொல்லை நீங்கள் 6 எழுத்தா மாற்றுறதுக்கு அவ்வளவு கிடையாது, 2 தான் இருக்குது. அப்போ 4 எழுத்து சொல்லுல ஒரு வடிவம், அது 5ஆக மாற்றும் போது அதுக்கு ஒரு வடிவம், 6ஆக மாற்றுவதற்கு ஒரு 2 வடிவம். அந்த 2 வடிவத்தில் ஒரு வடிவம் என்னன்னு கேட்டால் இஃப் அன்லல. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இஃப் அன்லல ஃபஅலலங்கிறத எப்படி மாற்றுறாங்கன்னு கேட்டால் இஃப் அன்லல. இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது 3 ஒன்று நுழைச்சிருக்கிறாங்க இடையில. எங்கே நுழைச்சிருக்கிறாங்க? ஐனுக்கு அப்புறம், அதாவது 2வது எழுத்துக்கு அப்புறம். இந்த ஐனு தான் 2வது எழுத்து அசல் படி. அசல் பிரகாரம் ஐனு 2வது எழுத்து. இப்போ 2வது எழுத்து ஐனுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அது 3 சேர்த்துருக்குறாங்க. அப்போ அது ஒரு மாற்றம். ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஹம்சாவை சேர்த்துருக்குறாங்க, ஈண்டு. அப்போ இந்த ஃபஅலல என்பதை இஃப் அன்லல எப்படி சேர்க்குறாங்க? இஃப் அன்லல 6 எழுத்து ஆயிடுச்சு. இந்த ஒரு வடிவமும் என்ன செய்கிறாங்க? 4 எழுத்து சொல்லை 6 எழுத்தாக மாற்றுறாங்க. இஃபான்லன்னு மாற்றுறதுன்னா, இஃபான்லன்னு ஒரு சொல்லலாம் அரபியில் இருக்காது. இந்த டிசைனை காட்டுவதற்கு இதை சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங்லாம் கிடையாது. நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கிற என்னது? ஒரு ஹம்சாவை சேர்க்கணும், 2வது எழுத்துக்கு அப்புறம் ஒரு 3 சேர்க்கணும், இஃபான்லன்னு மாறிக்கணும். அதை மாறிக்கிட்ட பிறகு அதுக்கு அதை சொல்லி பழகுறது எப்படி? இஃப் அன்லல ஃபஅல, இஃப் அன்லலா ஃபஅலா, இஃப் அன்லலு ஃபஅலு. ஆண்பால் படற்கை. இஃப் அன்லலத் ஃபஅலத், இஃப் அன்லலதா ஃபஅலதா, இஃப் அன்லல்ன ஃபஅல்ன. இது வந்து பெண்பால். இந்த 3 படற்கையில் பெண்பால். அப்புறம் இஃப் அன்லல்த ஃபஅல்த, இஃப் அன்லல்த ஃபஅல்த, இஃப் அன்லல்துமா ஃபஅல்துமா, இஃப் அன்லல்தும் ஃபஅல்தும், இஃப் அன்லல்தி ஃபஅல்தி, இஃப் அன்லல்துமா ஃபஅல்துமா, இஃப் அன்லல்துன்ன ஃபஅல்துன்ன, இஃப் அன்லல்து ஃபஅல்து, இஃப் அன்லல்னா ஃபஅல்னா. அப்போ வந்து ஃபஅலல என்கிற 4 எழுத்து சொல்லை இஃப் அன்லல என்று மாற்றுகிறார்கள். அப்போ இது நம்ம ஒரு மாடலுக்கு இப்படி சொல்லிக்கிட்டோமே தவிர இப்படி ஒரு சொல்லு கிடையாது தானே. ஃபஅலோட இப்படி கிடையாது. அது உள்ள சொல்லு ஒன்று சொல்வதாக இருந்தால் இந்த ஹர்ஜமன்னு எடுத்துக்கோங்க. ஹர்ஜம இது ஒரு 4 எழுத்து சொல்லு. ஹர்ஜம, ஹா ஒன்று, ரா ஒன்று, ஜீம் ஒன்று, மீம் ஒன்று. இந்த ஹர்ஜம என்பதை
இஃப் அன்லன்னு மாற்றினா என்னென்னு வருது, ஒரு ஹம்சாவை சேர்க்கணும். இரண்டாவது எழுத்தாக இருக்குது ரா இருக்குது, ராவுக்கு அப்புறம் ஒரு இன்னை சேர்க்கணும், சுக்குன் வச்ச நூனை சேர்க்கணும். அப்போ என்ன ஆயிரும், ஹர்ஜம என்பது இஹ்ரஞ்சம. ஹர்ஜம 4 எழுத்து சொல்லு, இஹ்ரஞ்சம 4 ஆறாக்கிய சொல்லு. ஹர்ஜமன்னா 4 எழுத்து அசல் சொல்லு. அந்த சொல்லைத்தான் நம்ம எப்படி மாற்றிருக்கிறோம், இஹ்ரஞ்சமன்னு மாற்றிருக்கிறோம். வேற ஒரு அர்த்தம் வருவதற்காக வேண்டி அந்த 2 எழுத்தை கூடுதலாக சேர்த்து இஃப் அன்லல இஹ்ரஞ்சம இப்படி மாற்றிருக்கிறோம். இந்த இஹ்ரஞ்சமன்னு மாற்றின பிறகு இதில் நம்ம சர்ஃபு செஞ்சு பழகணும்ல, அது பண்ணுறதா இருந்தால் அந்த இருக்குது இஹ்ரஞ்சம. இஹ்ரஞ்சமன்னா அது என்னது, ஃபால மாதிரி உள்ளது. இஹ்ரஞ்சமா ஃபாலா, இஹ்ரஞ்சமு ஃபாலு. அப்போ ஃபால ஃபாலா ஃபாலு மாதிரி வந்து விட்டது. இது 3 என்னது, படற்கையில் ஆண்பால். அதுக்கப்புறம் வந்து பெண்பாலில் இஹ்ரஞ்சமத், இது ஃபாலத். இஹ்ரஞ்சமதா ஃபாலதா, இஹ்ரஞ்சம்ன இஹ்ரஞ்சம்ன ஃபால்ன, இதெல்லாம் அது பெண்பாலுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் இஹ்ரஞ்சம்த ஃபால்த, இஹ்ரஞ்சம்துமா ஃபால்துமா, இஹ்ரஞ்சம்தும் ஃபால்தும். இது வந்து ஃபால்த ஃபால்துமா ஃபால்தும் முன்னிலை மாதிரி, முன்னிலையில் ஆண்பால். அதுக்கப்புறம் இஹ்ரஞ்சம்தி ஃபால்தி, இஹ்ரஞ்சம்துமா ஃபால்துமா, இஹ்ரஞ்சம்துன்ன ஃபால்துன்ன. இது ஃபால்து ஃபால்தி ஃபால்துமா ஃபால்துன்னு வர்றதுனால இது 3 என்னது, முன்னிலையில் பெண்பால், ஒருமை இருமை பண்ண. அதுக்கப்புறம் இஹ்ரஞ்சம்து இஹ்ரஞ்சம்னா, இஹ்ரஞ்சம்துன்ன ஃபால்து, இஹ்ரஞ்சம்னா ஃபால்னா. அப்போ 4 எழுத்து சொல்லை 6 எழுத்தாக மாற்றுவதற்கு 2 வடிவம். அதில் ஒரு வடிவம் வந்து இஃப் அன்லல, இஃப் அன்லல இப்படி உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6 2 சொன்னோம்ல, இன்னொன்று என்னென்னு கேட்டால் இஃப் அல்ல. ஃபஅலங்கிற 4 எழுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 6 எழுத்தாக மாற்றுறது வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்க. இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஈ ஒன்று சேர்த்துட்டாங்க, கடைசி எழுத்தை டபுள் ஆக்கி விட்டாங்க. ஃபஅலல என்பதை இஃப் லல்ல, இஃப் லல்ல. அப்போ கடைசியாக என்ன எழுத்து இருக்குதோ அதை சத்து செஞ்சு விட்டுற வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ அந்த வேற ஒரு சொல்ல பாருங்கள், கஷ் அற, கஷ் அரன்னு ஒரு சொல் இருக்குது, காஃபு ஷீனு ஐநூற இருக்குது. இந்த கஷ் அரவில் சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், இக்ஷ அர்ற, இக்ஷ அந்த ராவை டபுள் ஆக்கி விட்டுறணும், இக்ஷ அர்ற. இப்போ வந்து நம்ம இதிலே வருவோம், இஃப் அல்ல இருக்குதுல்ல, இஃப் அல்ல இது ஃபால மாதிரி உள்ளது. இதுக்கு தகுந்த இருமை எப்படி இருக்கு, இஃப் அல்லா ஃபாலா, இஃப் அல்லு ஃபாலு. அப்போ 4 எழுத்தை 6 எழுத்து ஆக்கியிருக்கிறோம். ஆனால் அந்த வடிவம் மாறல பாருங்கள், இஃப் அல்ல இஃப் அல்லா இஃப் அல்லூன்னு ஒரே மாதிரியாக தான் வருது யூனிஃபார்மாக. அதுக்கப்புறம் இஃப் அல்லத், இஃப் அல்லத்தா, இஃப் அல்ல. இப்போ என்ன வருது, இஃப் அல்லத் லல்லன்னு வருது இல்லையா, இஃப் லல்லத். அந்த லல்லத்துங்கிறது ஃபஅலத், இஃப் அல்லத்தா ஃபஅலத்தா, இஃப் அல்ல ஃபஅல்ன, இஃப் லல்ன. அதை உடைச்சிடுறோம், இஃப் அல்ல. அதுக்கப்புறம் இஃப் அல்லல்த ஃபஅல்த, இஃப் அல்லல்துமா. ஏன்னா சுக்குன் வந்துட்டா உடைச்சிடணும்ல, இஃப் அல்லல்துமா இஃப் அல்லல்தும். இது வந்து ஃபால்த ஃபால்துமா ஃபால்தும். அதுக்கப்புறம் வந்து இஃப் அல்லல்தி இஃப் அல்லல்துமா இஃப் அல்லல்துன்ன, ஃபால்தி ஃபால்துமா ஃபால்துன்ன, இஃப் அல்லல்து இஃப் அல்லல்னா ஃபால்து ஃபால்னா. அப்போ இந்த வார்த்தை வந்து 4 எழுத்து சொல்லை 6 எழுத்தாக மாற்றுறதுக்கு உள்ளது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஅலல என்று இருப்பதை இஃப் அல்ல அப்படின்னு மாற்றிடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம உதாரணமாக இதை எடுத்துக்கிறோம்.
நிஜமாக உள்ள சொல்லு, சும்மா ஃபஅலன்னு போட்டு காட்டுறது, சும்மா நம்மளா உண்டாக்கிட்டு சொல்கிறது. இதுதான் இயற்கையாக இருக்கிற சொல்லு. இருக்கிற சொல்லு என்ன? இக்ஷ அர்ற. இதனுடைய அசல் என்னன்னு கேட்டால் கஷ் அற, ஃபஅல மாதிரி உடைக்கியத. இக்ஷ அர்ற என்பதை என்ன செய்யணும்? ஃபஅல மாதிரி உடைச்சி சொல்கிறதா இருந்தால், அதாவது கூடுதலாக சேர்க்கப்பட்ட இந்த 2 எழுத்தையும் கழிச்சிட்டு சொல்கிறதா இருந்தால் கஷ் அற. கஷ் அற என்று இருந்ததை என்ன செய்கிறாங்க? இக்ஷ அர்ற அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருமை. ஃபஅல இக்ஷர்ரா ஃபஅலா, இக்ஷர்ரு ஃபஅலு. இந்த 3 ஆண்பால் படற்கை. அப்புறம் பெண்பாளுக்கு என்னது? இக்ஷர்ரத் ஃபஅலத், இக்ஷர்ரதா ஃபஅலதா, இக்ஷர்ரர்ன. அங்கே உடஞ்சி போயிடும். எதனால் உடஞ்சிரும்? அந்த கடைசிக்கு முன்னாடி சுக்குன் தான் வரும் பெண்பால் பன்மையில். ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத்து ஃபஅலத்தா ஃபஅல்ன. அந்த இல்லுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? 3க்கு முன்னாடி என்ன வருது? சுக்குன் வருது. அப்போ இந்த 2 ரையில் 2வது ரைக்கு சுக்குன் வந்துடும். சுக்குன் வந்தால் சத்து செய்ய இயலுமா? ஏற்கனவே 7ஆவதுன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? இந்த 5 வரைக்கும் சத்து பண்ணி சொல்லிட்டு 6வது இடத்துல இருந்து சத்து இல்லாமல் பிரித்து சொல்லணும். இதுகாம் சத்துக்கு இதுகாம் ஒரு பேரும் இருக்கிறது. இந்த இதுகாம் இல்லாமல் என்ன செய்யணும்? பிரித்து சொல்லணும். இதுகாம்னு அலிஃபு தாலு கைனு அலிஃபு மீமு இதுகாம். இதையும் என்ன செய்வாங்க? சத்துங்கிறதுக்கு பதிலாக அதிகமாக இதுகாம்ன்றது தான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அப்போ இக்ஷ அர்ற, இக்ஷ அர்ரா, இக்ஷ அர்ரு. இது 4 எழுத்து சொல்லி 6 எழுத்தா மாற்றிய சொல்லு. ஃபால ஃபாலா ஃபாலுடைய இடத்துல உள்ள சொல்லு. அதாவது ஆண்பால் பன்மையில் ஆண்பால் படற்கையில் உள்ள சொல்லு. அப்புறம் இக்ஷ அர்ரத்து, இக்ஷ அர்ரத்தா, இக்ஷ அர்ன. இக்ஷ அர்ன என்பது என்னது? இது பெண்பாலுக்கு உரியது. ஃபால்ன மாதிரி உள்ளது. ஃபால்த்த ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன மாதிரி உள்ளது. அங்கே உடைச்சிட்டதுனால கடைசி வரைக்கும் இந்த சத்து இல்லாமல் தான் வரும். இக்ஷ அர்த்த, இக்ஷ அர்த்துமா, இக்ஷ அர்த்தும், ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இக்ஷ அர்த்தி ஃபால்த்தி, இக்ஷ அர்த்துமா ஃபால்த்துமா, இக்ஷ அர்த்துன்ன ஃபால்த்துன்ன. இது ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்ன பெண்பால் முன்னிலை. அப்புறம் இக்ஷ அர்த்து தன்னிலை நான்கிறது. இக்ஷர்னா நாங்கள்ங்கிறது. அப்போ இந்த 2 வடிவத்தோடு முடிஞ்சிருச்சு. 4 எழுத்து சொல்லி. அவ்வளோதான். 4 எழுத்து சொல்லி என்பதே ஃபஅலலை என்று ஒரு வடிவம், தஃபஅலலை என்று ஒரு வடிவம். இது ஒரு தே சேர்த்து, ஒரு எழுத்து சேர்த்து. இஃப் அன்லல என்று ஒரு வடிவம், இஃப் அல்ல என்று ஒரு வடிவம். 4 தான் மொத்தமே. அதாவது 4 எழுத்து சொல்ல 4 மட்டுமே இருக்கிறது 1. 4 எழுத்து 5 எழுத்து ஆக்குறது அது ஒரு 1. 4 எழுத்து 6 எழுத்து ஆக்குறதுல ஒரு 2. ஆக 4 எழுத்துல உள்ளது டோட்டல் 4. 4 எழுத்து என்ன டோட்டல்? 4 ஃபஅலல 4 எழுத்து மட்டுமே இருக்கிறது. தஃபஅலல ஒரு தேயை சேர்த்து சொல்றது. இஃப் அன்லல ஒரு ஹம்சாவை நூனையும் சேர்த்து சொல்றது. இஃப் அலல்ல ஒரு ஹம்சாவையும் கடைசி எழுத்தை சத்து பண்ணி சொல்றது. இந்த 4 வடிவம் தான் 4 எழுத்து சொல்லுக்கு இருக்கிறது. அதில் 1 அசலு, மீதி உள்ள 3 கூடுதலாக சேர்க்கப்பட்டது. இவ்வளவு தான். அப்போ சென்ற கால வினை சொல்ல 3 எழுத்து சொல்லு இருப்பதை ஏற்கனவே படிச்சிட்டோம். ஃபால ஃபைல ஃபவுல 3 எழுத்தையே போட்டு 4 ஆக்குறது. அதில் ஒரு 3 படித்தோம். எது? அஃபால ஃபஅல ஃபஅல. அதே 3 எழுத்தையே 5 எழுத்தாக மாற்றுறது. அதில் ஒரு 5. தஃபஅல தஃபஅல இஃப்தஅல இன்ஃபஅல இஃபஅல்ல. அதே 3 எழுத்தையே 6 எழுத்தாக மாற்றுறது. அதில் ஒரு 4. இஸ்தஃபால இஃப்அவ்வல இஃப்அவ்வல இஃப்அல்ல 4 படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 4 எழுத்தே அசலாக உள்ளது. அது ஃபஅலல. அந்த 4 எழுத்தையே என்ன செய்கிறது? ஒரு எழுத்து கூடுதலாக சேர்த்து 5 ஆக்குறது தஃபஅலல. அந்த 4 எழுத்தையே 2 எழுத்து கூட சேர்த்து என்ன செய்கிறது? 6 மாற்றுறது. அதில் ஒரு 2. எப்படி 2? ஒன்று இஃப் அன்லல, இன்னொன்று இஃப் அல்ல. இவ்வளவு தான். இதுக்கு மேலே என்ன கிடையாது? வினைச்சொல்லுடைய வடிவம் கிடையாது. வினைச்சொல்லுடைய எல்லா வடிவத்தையும் படிச்சிட்டோம். ஆனால்
சில விஷயங்கள் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன தெரிய வேண்டியிருக்குன்னு கேட்டால், இப்போ வந்து 3 எழுத்து படித்தா 4 எழுத்து படித்தா 4 5 6 ஆக்குறதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இதுக்கு மாற்றமாக சில சொற்கள் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா 3 எழுத்து சொற்கள் அதை 4 எழுத்து சொல்லு மாதிரி மாற்றுறாங்க. 3 எழுத்து சொல்லு தான் அது, அதை 4 எழுத்து மாதிரி என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறது வந்து எல்லாத்துக்கும் மாற்ற மாட்டாங்க. ஒரு சில சொற்களுக்கு அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. அது அந்த சொற்களுக்கு மட்டும் உள்ளதான் நீங்கள் விளங்கிக்கிறணும். 4 எழுத்து சொல்லி நீங்கள் புரியக்கூடாது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், உதாரணம் தான் விளங்குது. உதாரணமாக அந்த ஷமிலன்னு இருக்குது. இந்த ஷமிலங்கிற எத்தனை எழுத்து? 3 எழுத்தானே. 3 எழுத்தை வந்து ஷம்லன்னு சொல்கிறாங்க. ஃபஅலன்னு சொல்லலாமா? இது சொல்லக்கூடாது. ஏன்னா ஷமி 3 எழுத்துக்கு உள்ளதை 4 ஆக்குறதா இருந்தால் அஃபால ஃபஅல ஃபால தான் ஆக்க முடியும். ஷமிலவுக்கு அஸ்மலன்னு சொல்லலாம், ஷமிலவை ஷம்மலன்னு சொல்லலாம், ஷமிலவை ஷாமலன்னு சொல்லலாம். இதுதான் 3 எழுத்தை 4 மாத்திர வடிவம். ஆனால் 3 எழுத்தை 4 மாற்றுறாங்க. இதில் 4 எழுத்து மாதிரி டைப்பில் மாற்றுறாங்க, ஷம்லங்கிறாங்க. ஷமில என்பதை ஷம்லன்னு மாற்றுறான்னு சொன்னால் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட முடியாது. இந்த ஒரு சொல்லை மட்டும்தான் மாற்ற முடியும். எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. இந்த எல்லாத்தையும் இப்போ ஷம்லன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஷமிலவை ஷம்லன்னு மாற்றிட்டீங்கல்ல. இப்போ நசரன்னு எடுத்துக்கிட்டு நசுரன்னு மாற்றலாமான்னு மாற்றக்கூடாது. லரபவை எடுத்துக்கிட்டு லர் பபன்னு மாற்றலாமான்னு மாற்றக்கூடாது. கத்தபவை எடுத்துக்கிட்டு கத்து பபன்னு மாற்றக்கூடாது. இந்த ஷமிலவுக்கு மட்டும்தான். இந்த ஷமிலங்கிற இந்த சொல்லை மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஷம்லல என்றும் மாற்றுவார்கள். இதை அடிப்படையாக வைத்து வேற 3 எழுத்து உள்ள எந்த சொல்லையும் மாற்றிவிடாதீங்க. அப்போ இது 3 எழுத்து சொல்லையே 4 எழுத்தா மாற்றுறதுக்கு நம்ம யூனிஃபார்மாக 3 இதை படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? அஃஅல ஃபஅல ஃபா, இப்படி தான் மாற்றணும். 3 எழுத்தை மாற்றுறதா இருந்தால் 3 எழுத்தை கொண்டு போய் இப்படி மாற்றக்கூடாது ஃபஅலன்னு. ஆனால் இந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் மாற்றி வரும், ஷமிலோவுக்கு மட்டும் வரும். அப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், இது வந்து போலியாக 4 எழுத்து மாதிரி மாற்றிருக்கிறாங்க, இந்த சொல்லுக்கு மட்டும் உள்ளது. அதே மாதிரி வந்து ஹக்கலான்னு இருக்குது. ஹக்கலை வந்து 4 எழுத்தை மாற்றின அப்படி மாற்றினேன், அஹக்கலை ஹக்கலை ஹாக்கலை 3 தானே வரணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹக்கலவை ஹவுக்கலைங்கிறாங்க. இது எப்படி இருக்குது? 4 எழுத்து சொல்லு மாதிரி டைப்பில் புது டிசைனாக மாற்றுறாங்க. ஆனால் இப்படி எல்லா எழுத்தையும் நீங்கள் மாற்றிடக்கூடாது. நசரவுக்கு போட்டுக்கிட்டு நவுசரன்றக்கூடாது. ஹக்கலவுக்கு மட்டும்தான் அது. இப்போ நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் எல்லாம் இந்த சொல்லுக்கு மட்டும் உள்ளது. அனைத்து சொல்லும் இதே மாடலில் மாற்றிடக்கூடாது. இப்படியான சிலதை வச்சிருக்கனால இந்த சொற்களை லிஸ்ட் மாதிரி எழுதி நீங்கள் வச்சுக்கொள்ளணும். இது வந்து 3 எழுத்து சொல்லு தான். இதை வந்து சட்ட விரோதமாக 4 எழுத்து சொல்லு மாதிரி மாற்றுகிறார்கள், மாற்றி பழக்கத்தில் விட்டுருக்கிறார்கள். அதோடு நிறுத்தி கொள்ளணும் அதை. அதே மாதிரி ஜஹரன் இருக்குது. ஜஹர என்பதை அஜ்ஹரன்னு மாற்றலாம், 3 எழுத்தான 4 ஆக்கலாம். ஜஹரன்னு மாற்றலாம், ஜாகரன்னு மாற்றலாம். அதை மாற்றுவதோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஜகுவரன்னு மாற்றுறாங்க. ஜகுவரன் என்ன செய்கிறாங்க? 4 எழுத்து மாதிரி டைப்பில் இருக்கு பாருங்கன்னா, அந்த 3ல் சேரலை பாருங்க. அஃஅல ஃபஅல ஃபாலோட சேராமல் வந்தால் 4 எழுத்துன்னு சொல்லியிருக்கோம்ல, 4 எழுத்து மாதிரி மாடலில் மாற்றி விட்டாங்க. இப்படி இதை அடிப்படையாக வைத்து ஜஹரவை ஜகுவரன்னு மாற்றுறதுனால நசரவை வந்து நசுவரன்னு மாற்றல கூட மாற்றக்கூடாது. இது ஜஹருக்கு மட்டும் உள்ளது தான், வேறு சொல்லுக்கு வராது. அதே மாதிரி பத்தரன் இருக்குது. பத்தரவை வந்து 4 எழுத்தா மாற்றணும். அப்படி மாற்றனே அபுத்தர பத்தர பாத்தரன்னு மாற்றலாம். இவங்க என்ன செய்கிறாங்க? அப்படி மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றுவதோட பைத்தரன்னு சொல்கிறாங்க. இந்த பத்தரவுக்கு பைத்தரன்னு ஒரு புது டிசைன் சொல்கிறாங்க. இது அந்த 3ல் வரல. எந்த 3ல் வரல? அஃபால ஃபஅல ஃபாலோல வரல. அப்படி வரலன்னா 4 எழுத்து மாதிரி இருக்குது. 4 எழுத்து சொல்லு மாதிரி போலியா காட்டுற மாதிரி என்ன செய்கிறாங்க? மாற்றுறாங்க. அது இந்த சொல்லுக்கு மட்டும்தான். பத்தரவை பைத்தரண்டு மாற்றினதுனால லரபவை லைரபன்னு நீங்கள் மாற்றிட முடியாது. பொது ரூல் உள்ளது. இப்போ சொல்லலாம் என்ன, இந்த சொல்லுக்கு மட்டுமே உள்ளது. இப்படியான சொல்லு வரும்போது நீங்கள் குறித்து வச்சுக்கிற வேண்டியது, இது வந்து சட்டவிரோதமாக என்ன செய்கிறாங்க, ஒரு மாற்றி இருக்கிறாங்க, அப்படியே மாற்றி பழக்கத்தில் விட்டாங்க. அதே மாதிரி கலசன்னு இருக்கிறது. கல் நசங்கிறாங்க.
அப்போ நூனை வந்து இடையில சேர்க்குறாங்க. அப்போ வந்து கத்த பண்ணால் கத்து நப்பன்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. இந்த கலசவுக்கு மட்டும்தான் இது. கலச, அக்கலச, கல்லச, காலசன்னா அது ஒரு ரூல் படி வருது. ரூலை மீறி எப்படி வருதுன்னா நாலு எழுத்து மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க, குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க உண்டாக்கி வச்சா நம்ம ஏற்று தான் ஆகணும். பாஷைக்கு சொந்தக்காரங்க எப்படி உண்டாக்கி வச்சுருக்கிறானோ அதுக்கு நம்ம கட்டுப்படுத்த ஆகணும். அப்போ கல்நச இந்த சொல்ல யாபத்தில் வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும். அது மாதிரி கலச என்பதற்கு கல்சா ஃபலா அப்படின்னு மாற்றுறாங்க கலசவை. அக்கலச, கல்லச, காலசன்னு படித்தாங்கன்னா அது ஒரிஜினல் உள்ள ரூல் படி உள்ளது. இது அப்படி இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜலப என்பதை வந்து 5 எழுத்தாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா த ஜல்பப, ஜலப த ஜல்பப. த ஃபலங்கிறது எதுக்கு உள்ளது, அது வந்து 5 எழுத்துக்கு உள்ளது, 4 எழுத்துக்கு உள்ளதுக்கு 5 ஆக்குறது. இவங்க சரி அந்த டிசைனை காப்பி பண்ணி 3 எழுத்து உள்ளதுக்கு அந்த டிசைனை கொண்டு வந்துட்டாங்க. அது ஜலபாவுக்கு செஞ்சதுனால இப்போ நசரா லரபாவுக்கு செய்யலாமான்னா செய்ய முடியாது. அதுக்கு மட்டும்தான் உதாரணமாக நசரன்னு இருக்கிறீங்களேன், நசரவை இதே மாதிரி சொன்னால் என்ன செய்யணும், த ஜல் பபங்கிறான், பபன்னு சேர்த்துட்டான். அப்போ என்ன செய்யணும், நசரோவில் சொல்லியன்னா இதே மாதிரி சொல்லி பாருங்க, த ஜல் பப மாதிரி த நசு ரர. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, இந்த ஜலபவுக்கு மட்டும் உள்ளது தான். அதே மாதிரி ஜரபன் இருக்குது, த ஜவுரபாங்க. ஆனால் இது ஜரபை என்பது 5 எழுத்தாக மாற்றுறதுன்னா 5 எழுத்துக்கு உங்களுக்கு வந்து வடிவம் சொல்லி தந்துருக்குறோம். தஃபால, தஃபால, இஃப்தால, இன்ஃபால, இஃபு அல்ல. அதில் வருதா, இது வரல. 3 எழுத்தை பிடிச்சி 5ஆக மாற்றுறாங்க. இந்த 5 எங்கே காப்பி அடிக்கிறாங்கன்னா 4 எழுத்து மாதிரி உள்ளதவே காப்பி அடிக்கிறாங்க. இந்த சொல்லுக்கு மட்டும்தான் ஜரபவை ஜவுரபன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஷத்தனான்னு இருக்குது. ஷத்தனங்கிறது வந்து 3 எழுத்து சொல்லு, அது 5 எழுத்தாக மாத்திரம் தான் என்ன செய்யணும், தஷத்தன, தஷாத்தன, இஷ்டத்தன, இன்சத்தன, இஷ்டன்ன. இப்படி தான் அந்த 5 வடிவம் இருக்குல்ல, 5 எழுத்து வடிவம் மாற்றணும். அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா தஷைத்தனங்கிறாங்க தனி டைப்பாக. அந்த 5ல் சேராமல் இது 4 எழுத்துலேருந்து உள்ளது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. அது இந்த சொல்லுக்கு மட்டும் இப்படி சொல்லணுமே தவிர எல்லா சொல்லுக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி சக்கனன்னு இருக்குது. சக்கன என்பதற்கு வந்து என்ன செய்வாங்க, 5 எழுத்தாக மாற்றினா தஃபால, தசக்கன, அப்புறம் வந்து தசாக்கன, அப்புறம் வந்து இஃப்தால இஸ்தக்கன, இன்ஃபால இன்சக்கன, இஃப் அல்ல இஸ்கன்ன. இப்படி மாற்றினாங்கன்னா 3 எழுத்து சொல்லை முறைப்படி 5ஆக மாற்றிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவன் முறை தவறி 5ஆக மாற்றி என்ன செய்கிறான்னா சக்கனவை தமஸ்கனங்கிறான். ஒரு மீமை கொண்டே நடுவில் போட்டு என்ன செய்யறான், ஒரு தேயை சேர்த்து தமங்கிறத கொண்டே அடிஷனலாக சேர்க்குறான் தமஸ்கன்னு. அப்போ இதே மாதிரி மன்சரன்னு சொல்லலாமா நசரவுக்கு, லரபவுக்கு மல்ரபன்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. இது அனைத்துக்கும் உள்ள பொதுவான விதி கிடையாது. 5 எழுத்துக்கு எப்படி 3 எழுத்து 5 எழுத்தாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா முன்னாடி படித்து வச்சுருக்கணும். 3 எழுத்து 5ஆக மாற்றுறதுக்கு எப்படி தஃபால, தஃபால, இஃப்தால, இன்ஃபால, இஃபாலன்னு படிச்சிருக்கிறோம். அந்த வடிவத்தில் மாற்றினானையானால் 3 எழுத்தை கரெக்டாக மாற்றிருக்கான்னு அர்த்தம். இவன் என்ன செய்கிறான்டா, சக்கனன் இருக்கிறது, இது 5 எழுத்தாக மாற்றுறதுக்கு சில மாடல் நம்ம சொல்லி தந்திருக்கிறோம். அதை தாண்டிட்டு போய் மசுக்கனங்கிறான். அப்போ இதை சக்கனவை தமஸ்கனன்னு மாற்றினா சக்கனவை இப்படி மாற்றுறாங்கன்னு விளங்கிக்கணும். இந்த சொல்லை இப்படி மாற்றுகிறார்கள் என்று விளங்கிக்கணுமே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபத்தகன் இருக்கிறத மஃபுத்தகங்க கூடாது. இதே மாதிரி இதை சொன்ன மாதிரி என்ன செய்யக்கூடாது, மஃபுத்தக, லரபவை மல்ரபன்னு சொல்லக்கூடாது. சக்கனவுக்கு மஸ்கன, அதுக்கு மட்டும் இப்படி செய்கிறாங்க, இந்த சொல்லுக்கு மட்டும். அதே மாதிரி சலக்கன்னு இருக்குன்னு வைங்களேன், சலக்கண்டா என்ன, சல்லக்கன்னு சொல்லலாம் 5 எழுத்தா, சாலக்க அப்படி சொல்லலாம், இஸ்தலக்கன்னு சொல்லலாம் இஃப்தால மாதிரி, இன்சலக்கன்னு சொல்லலாம் இன்ஃபால மாதிரி, அப்புறம் இஸ்லக்க இஃப் அல்லன்னு சொல்லலாம். அந்த 5 சொல்லாமல் இதில் இஸ்லன் காங்கிறான், இஸ்லன் கைய அப்படின்னு என்ன செய்கிறான், இஸ்லன் கையண்டாக்கி இஸ்லன்கான்னு சொல்கிறான். அப்போ இந்த சொற்களை மட்டும் தனியாக மனசில் இருத்திக்கிறங்க. இந்த சொற்கள் வந்து 3 எழுத்து சொற்களாக இருந்தும் 3 எழுத்து சொல்லை எப்படி மாற்றணுமோ அந்த விதிக்கு கட்டுப்படாமல் 4 எழுத்து சொல்லுடைய விதியை கொண்டே அப்ளை பண்ணி இதுக்கு மட்டும் மாற்றிருக்கிறாங்க. இந்த சொல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். ஓ, இந்த சொல்லுக்கு மட்டும் உள்ள சட்டம் இது, சக்கன தமஸ்கன. அது என்னன்னு கேட்டால் இது வந்து சட்டவிரோதமான முறையில்
ஒரு மரபு இருக்குல்ல, அந்த மரபுக்கு மாற்றமாக இப்படி இந்த சொல்லை மாற்றி சொல்கிறார்கள். அவன் சொன்னான்னா நம்மளும் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். ஒழுங்குதா? சக்கன தமஸ்கன சத்தன தஷைத்தன அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த படத்தை திருப்பி ஒரு காண போடுறேன். நீங்கள் என்ன செய்யணும்? நிறுத்தி எழுதிக்கணும். ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீ என்ன செய்யணும்? எழுதிக்கணும். எழுதுவதற்காக ஸ்லோவாக வச்சிருக்கணும். இவ்வளவுதான். இப்போ நீங்கள் விளைக்கிற இப்போ சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இன்னொரு தடவை ஒரு சாராம்சம். சென்ற கால வினை சொல்லு 3 எழுத்து உள்ளது இருக்குது. பால ஃபைல ஃபவுல. அதுக்கப்புறம் 3 எழுத்தை 4 எழுத்தாக மாற்றுவாங்க. அதில் ஒரு 3 இருக்கிறது. 3 எழுத்து 5 எழுத்தாக மாற்றுவாங்க. அதில் ஒரு 5 இருக்கிறது. 3 எழுத்து 6 எழுத்தாக மாற்றுவாங்க. அதில் ஒரு 4 இருக்கிறது. இவைகள் எல்லாமே அதிகமாக யூஸில் இருக்கக்கூடியவைகள் இதெல்லாம். அதில் கூட சில சொல்ல அளவு யூஸ் இருக்காது. அதாவது இஃப் அவ்வள, இஃப் அவ்வள, இதெல்லாம் ரொம்ப அரிதாக வரக்கூடியது, அதிகமாக வரக்கூடியது வராது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா 4 எழுத்து உள்ளதாக மாற்றுறாங்க. இந்த 4 எழுத்து சொற்களை பொறுத்த வரைக்கும் அது மொத்த அரபியில் ஒரு 5, 6, 7, 10% தான் வரும். 100 சொல் வந்துச்சின்னு சொன்னால் 3 எழுத்து சொல்லாதான் மட்டுமே இருக்கும். ஒரு 1, 2 என்ன செய்ய 4 எழுத்து சொற்கள், வினை சொற்கள் அரபில் இருந்தாலும் அவைகள் ரொம்ப ரொம்ப புழக்கத்தில் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய சொற்கள். அந்த 4 எழுத்து 5 எழுத்தாக மாற்றுறான அதுவும் அப்படி தான் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 5 எழுத்தை 4 எழுத்து 6 எழுத்தாக மாற்றுறான இஃபான் இல்ல, இஃபால் அல்ல, அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ இதுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிறணும் என்பதற்காக வேண்டி இதை சொல்லியிருக்கிறோம். மீதி விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போம்.